ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹரிகிரன் ஃப்ரம் அனிமி சொருப்புன சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு அனிமி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டைரி தான். இந்த ஃபியூச்சர் டைரி அனிமி நான் சூஸ் பண்ணது நம்ம கம்யூனிட்டி பேஜ்ல வச்ச ஒரு சின்ன சர்வேல இருந்து தான். அந்த சர்வேல மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் ஓட் பண்ணியிருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டைரி. அது 15th வரைக்கும் தான் நான் கன்சிடர் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் ஃபியூச்சர் டைரி வந்து இந்த நெக்ஸ்ட் அப்கமிங் அனிமில கொண்டு வரலான்னு ஒரு சீக்வன்ஸ் கொண்டு வந்தேன். இந்த அனிமியை பத்தி ஒரு ஒன்லைன் நான் சொன்னோம்னா, டைமையும் ஸ்பேஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கடவுள் வந்து நம்ம பையனுக்கு ஒரு பவர் கொடுத்துருக்காரு. அதாவது அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது, அதாவது எவ்ரி 5 minutes வந்து என்னென்ன சீக்வன்ஸ் நடக்க போகுதுன்றது அவனுக்கு அப்படியே ஒரு டைரியில நோட் பண்ணா எப்படி வருமோ அதே மாதிரி அவனுக்கு மெசேஜ் மாதிரி வந்து வந்துகிட்டே இருக்கும். அவன் அதுக்கேற்ற மாதிரி அவனோட சீக்வன்ஸையும் லைஃபை கொண்டு போவான். அவனுக்கு மட்டும் இல்ல, அவனை மாதிரி இன்னொரு 11 பேருக்கும் இதே மாதிரி பவர் கொடுத்துருக்காரு. இப்போ அவரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன வைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 12 பேர் இருக்கீங்க. நீங்க 12 பேர்ல யார் கடைசியா சர்வே ஆகி வரீங்களோ அவங்களுக்கு என்னோட பதவி, என்னோட சக்தியை நான் கொடுத்துறேன். உங்களால டைம் ஸ்பேஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க ராஜா மாதிரி அப்படியே இன்மென்ஸ் லைஃப்ல அப்படியே வாழ்வீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றாங்கன்னா, அவங்கள போட்டு தள்ளிட்டு நான் தான் கடவுள் ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல சம்பந்தமே இல்லாம நம்ம பையன் போய் மாட்டிக்கிறான். அதாவது அவன் அதுல இருந்து வெளில வருவானா இல்லையா, அவன் கடவுள் ஆவானா இல்லையா, அவன் ஒரு பொண்ணை லவ்வும் பண்ணுவான், அந்த சீக்வன்ஸ் எப்படி நடக்கும், இது எல்லாத்தையுமே சொல்றதா இந்த கம்ப்ளீட் கதையாவே இருக்க போது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இதோட ஃப்ளோ புரியும். ரொம்ப அதிகமா பேசாம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பையனும் பொண்ணு இருக்காங்க. அந்த பையன் வந்து அப்படியே மூச்சு அடிச்சு போய் அப்படியே கீழே வந்து கிடக்குறான். இந்த பொண்ணு அவன் எழுப்ப நினைக்கிறான், அவன் ஏந்திரிக்கவே முடியல. அவன் அப்படியே படுத்து கிடக்குறான். ஏந்திரா 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 ஏந்திரான்னு சொல்றான், அவன் ஏந்திரிக்கவே மாட்டான். அப்புறம் அந்த பொண்ணு என்ன வரானா, ஒரு குடோன்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அவ வந்து யோசிக்கிறான், என்னன்னா அம்மா அப்பா நீங்க எங்க இருக்கீங்க, என்னால இங்க இருக்க முடியல, ரொம்ப இருட்டா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. திடீர்னு ஒரு பெரிய ஜந்து வந்து கத்திய வச்சு அவளை வெட்டு வெட்டுன்னு வெட்டுறா. தரையெல்லாம் அப்படியே ரத்தம் ஆகுது. இப்ப என்னன்னா கிளாஸ் ரூம் காட்டுறாங்க. கிளாஸ் ரூம்ல பாத்தீங்கன்னா எல்லா பசங்களும் வந்து பயங்கரமா கவனிச்சிட்டு இருக்காங்க. ப்ரொஃபசர் என்ன சொல்றாங்க, அதே மாதிரி கிளாஸும் முடியுது, எல்லா பசங்களும் ஏஞ்சி போறாங்க. ஆனா இதுல ஒரே ஒரு பையன் மட்டும் என்ன பண்றான்னா, அவன் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணிக்கிட்டே வரான். அவன் போன்ல ஒரு டைரி மாதிரி. சோ அவன் எல்லாத்தையுமே டைப் பண்ணிட்டு இருக்கான். அவன் கிளாஸ் இருக்க கொஞ்சம் பசங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, டே அடுத்து பாஸ்கெட் பால் கேம் இருக்குடா, நமக்கு ஒரு ஆள் வேற குறையுது, யாரடா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ ஒரு பையன் என்ன சொல்றான்னா, டே யூகி கூப்பிடலாம்டா, யூகி தான் இருக்கான்ல, அவனும் நம்ம கேமுக்கு வந்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, டே அமைதியா இருறா, அவனெல்லாம் வேணாண்டா, அவன் ஆக்சுவலா யார்கிட்டயும் பேசவும் மாட்டான், போனு கிளாஸ் இதே கதியா இருப்பான், அவனை விட்டுறா அப்படின்ற மாதிரி சொல்றப்போ அவனும் அங்கிருந்து அப்படியே போயிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே டைப் பண்ணிக்கிட்டு. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இவனுக்கு வந்து பெருசா யாரு கூடயும் ஒரு இன்டராக்ஷன் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸும் யாருமே இல்லை. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே விஷயம் தான், போனு, அப்புறம் அது எல்லா விஷயத்தையும் நோட் பண்றதுக்கு ஒரு டைரி, அந்த ஆப்பை வச்சு எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு விஷயமும் இந்த வழியா போறான், இந்த வழியா வரான், எல்லாத்தையுமே நோட் பண்றான். சரி இப்படியே இருந்தா பைத்தியம் பிடிச்சிடாதா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனா அவன் என்ன பண்றான்னா, இமேஜினரியா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கியிருக்கான். அந்த இமேஜினரியா உருவாக்கின ஒரு ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, அவர் வந்து டைமையும் ஸ்பேஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கடவுள். ஆக்சுவலா அவர்கிட்ட தான் வந்து இவன் டெய்லி போய் பேசுவான், எப்படி இருக்கீங்க சார், எல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசுறப்போ அவர் வந்து இன்னைக்கு ரொம்ப வேலையா இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, தம்பி இன்னைக்கு ஒன்னா வெயிட் பண்ணு, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவனும் அதை நோட் பண்றான். ஓகே, நம்ம தலைவர் வந்து நிறைய வேலையில இருக்காரு, அதனால நம்ம கிட்ட அப்புறம் வந்து பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மீருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு மாதிரி ஒண்ணு வர. அவன் என்ன சொல்றான்னா, ஏன்டா உனக்கு வேற வேலை வெட்டி இல்லையடா, ஆகுனா எடுத்து டைரியில ஏதாவது டைப் பண்ணி வைக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவன் என்ன சொல்றான்னா, இதுதான் என்னோட பொழுதுபோக்கு, என் லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு சின்ன டாக்குமெண்ட்ரி எடுத்துக்கிறேன், இது எனக்கு ஒரு ஹாபியாவே ஆயிடுச்சு, இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ மீரு என்ன சொல்றான்னா, ஏன்டா உனெல்லாம் திருத்தவே முடியாதுடா, உன் வயசுல இருக்க பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க பாடுறா, நீ இந்த மாதிரி போனை வச்சு டைரி யூஸ் பண்ணிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா திட்டிட்டு இருப்பா. அப்போ நம்மளோட இந்த தலைவர் இருக்காருல்ல, அதாவது இந்த டைம் ஸ்பேஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கடவுள். சோ அவர் என்ன கேட்கிறாருன்னா, உன் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லையாடா, சோகமாவே போகுதா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்போ, மத்தவங்க லைஃப் மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா லைஃப் இருக்கணும் தான் எனக்கும் ஆசை. ஆனா என் லைஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவும் போல சோகமா போயிட்டு இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நானும் நோட் பண்ணிட்டு எனக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு என்கேஜிங்கா வச்சிட்டு இருக்கேன் லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, சரி உனக்காக நான் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கேன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அதையும் போன்ல நோட்டிபிகேஷன் மாதிரி வருது. என்னையா நீ ஏதோ மெசேஜ் மாதிரி வருது அப்படின்ற மாதிரி இமேஜினேஷன் ஃப்ரெண்டு கிட்டே பேசிட்டு இருக்கான். ஆனா ரியாலிட்டியில அது போன்ல வந்திருக்கு. இப்ப என்ன கேட்கறானா, என்னப்பா பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறப்போ, இது என்னோட ஒரு கிஃப்ட், இனிமேல் லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. இவனும் என்ன பண்றான், அதெல்லாம் வச்சுட்டு அப்படியே தூங்குறான். இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு அப்படியே பயந்து அலற அடிச்சு ஓடிட்டு இருக்கா. என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லா கதவையும் தட்டிட்டு இருக்கா. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு உருவம், கண்ணு மட்டும் தான் தெரியுது, அப்படியே வெட்டி சாய்க்கிறாங்க. அப்படியே உடம்புல இருந்து ரத்தம் தெரிக்குது, தரையெல்லாம் ரத்தமா இருக்கு. இந்த சீக்வன்ஸ் கட்டணும் என்ன ஆகுதுன்னா, நம்ம பையன் பாத்தீங்கன்னா காலைல தூங்கி ஏந்திரிக்கிறான். எப்பவுமே ஏஞ்சோன்னு அவன் பண்ற முதல் வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, போன்ல வந்து நோட் பண்றது. அதாவது இன்னைக்கு காலைல நான் இத்தனை மணிக்கு ஏஞ்சேன் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணுவான். சோ அதே மாதிரி நோட் பண்ண போறப்போ அவனே எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஒரு விஷயத்த பாக்குறான். என்னன்னு பார்த்தா, அவன் ஆல்ரெடி ஏஞ்சதோட டைமிங் எல்லாமே அது நோட் ஆயிருக்கு. பிளஸ் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது நோட் ஆயிருக்கு. என்னடா இது புதுசா இருக்கு, ஒருவேளை நான் தூக்கத்திலே டைப் பண்ணிட்டேன்னா, என்னமோ ஒண்ணு, சரி போ பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி
அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டார்கெட் போர்டு மாதிரி ஒன்று இருக்கு. ஸோ அந்த போர்டில் வந்து பாத்தீங்கன்னா அவன் டெக்கை வச்சு அப்படியே அடிக்கிறான், கரெக்டா புல்சை விழுது. இந்த விஷயம் ஆல்ரெடி அந்த நோட்லயே வந்து டைப் ஆகிருக்கு அந்த மெசேஜ்ல. இவன் அதையும் பார்த்துட்டு சரி ஓகே நீங்க ஒரு லக்கா இருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சு போயிட்டு இருக்கான். அப்ப எப்பவும் போல ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போறதுக்காக அவன் எல்லா விஷயத்தையுமே பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்ணிட்டு இருக்கப்போ நியூஸ்ல ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு பொண்ணை வந்து சர மாதிரியா ஒருத்தன் வந்து வெட்டி சாச்சிட்டு அவன் அப்படியே தப்பிச்சு போயிருக்கான் ஸ்கூல் வழியா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கு இதை கேட்டோன்னு என்ன தோணுதுன்னா, ஆல்ரெடி இது நம்ம போன்ல பார்த்தோமே அப்படின்னு நம்ம சொல்லி போன் எடுத்து பாக்குறான். பார்த்தோன்னா அதே மாதிரி எழுதிருக்கு, இத்தனை மணிக்கு நீ டிவியை பாக்குற, அந்த டிவில இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அது ரியல் லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஆல்ரெடி இதுல டைப் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டே இருக்கான். அப்ப அவன் ஸ்கூலுக்கு போறப்ப என்னன்னா, ஆல்ரெடி அதுல ஒரு சீக்வன்ஸ் என்ன கொடுத்துருக்குன்னா, இவனோட 2 ஃப்ரெண்டு பழைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம் இந்த வழியா வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஆனா ஆக்சுவலா அவங்க இந்த டைமுக்கு வரமாட்டாங்க. இங்க அவங்க யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிராக்டிஸ்ல இருப்பாங்க, காலையிலேயே early-ஆ போயிடுவாங்க, டேரக்டா அப்படியே ஸ்கூலுக்கு வந்துருவாங்க. அதுதான் சீக்வன்ஸ். ஆனா இவங்களை அப்படியே ஆக்சிடென்ட்லா பாக்குறாங்க. பார்த்தோன்னே இவனுக்கு புரிஞ்சிச்சு, ஓகே இதுல வந்து ஏதோ விஷயம் இருக்கு, நிறைய சஸ்பென்ஸான விஷயங்கள் எல்லாமே நடக்குது, ஃபியூச்சர் என்னால இதை பார்க்க முடியுது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப அதுல லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவன் ஸ்கூலுக்கு போனோன்னே ஒரு சர்ப்ரைஸா மேக்ஸ் டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க. இப்ப இதுல கூத்து என்னன்னா, இவனுக்கு ஆன்சரும் அதுலயே இருக்கு. இவன் ஆன்சர் அதை பார்த்துட்டு இது கரெக்டா இருக்குமா இல்லையான்னு தெரியாம அப்படியே எழுதிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே. இந்த சீக்வன்ஸ் மட்டும் இல்ல, அவன் கிளாஸ்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் அவன் எப்பவுமே ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுவான்ல, அதே மாதிரி எல்லா விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சுக்கிட்டே வருது, என்னென்ன நடக்குது கிளாஸஸ்ல, என்னென்ன சீக்வன்ஸ் ஆகுதுன்ட்டு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இவனுக்கு வந்து அகைன் அந்த இமேஜினரி ஃப்ரெண்டு கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம டைம் ஸ்பேஸை கண்ட்ரோல் பண்ற கடவுள்கிட்ட போய் பேசுறான். யோ என்னையா நடக்குது, நீ இமேஜினரி ஆளுதாயா, நீ எப்படி இந்த மாதிரி ஒரு பவர் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, என்ன பார்த்தா இமேஜினரி மாதிரியோட தெரியுது, நான் வந்து டைம் ஸ்பேஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கடவுள்ரா, உனக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பவர் பார்த்தனா ஃபியூச்சரை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பிளஸ் இது வந்து சும்மா யாருக்கும் கொடுத்துட முடியாது, பெரிய ஒரு லைஃப் காஸ்ட் ஒன்று இருக்கு. என்னன்னு பார்த்தா உன்னோட டைரியா இருக்கக்கூடிய இந்த போனு உடஞ்சதுன்னா நீயும் இறந்துருவ, அது இருக்கிற வரைக்கும் உனக்கு இமென்ஸ் லைஃப் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவனு இதை கேட்டுட்டு என்னடா அது ஒருவேளை ரியலிஸ்டிக்கா நம்ம வந்து ஒரு கடவுள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோமா இவ்வளவு நாள் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். ஸ்கூலுக்கு போறப்போ எல்லா பசங்களும் ஒரு மாதிரி இவனை பார்த்துட்டு இருக்காங்க, எப்படா இவன் மார்க் எடுத்தான் இவ்வளவு மார்க், இவன் தத்தி முண்டமாச்சேடா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த மேக்ஸ் டெஸ்ட்ல இவன் வந்து அல்டிமேட்டா ஸ்கோர் பண்ணிருப்பான், கிளாஸ் டாப்பர் ஆயிருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே செம்ம ஜெலஸ்ல இருப்பானுங்க. இதுல ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா இவனை எப்படியாவது அடிச்சு போட்டலாம்டா அப்படின்ற மாதிரி சொல்லி பிளான் எல்லாம் போட்டு வச்சிருப்பானுங்க. இவனுக்கு இவன் லைஃப்னா என்னன்றதை புரிய வைக்கணும், நம்ம தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் வரணுன்றதுக்காக பிளான் பண்ணிருப்பாங்க. இவனுக்கும் அந்த விஷயம் முன்னாடியே வந்துடும், அதனால இந்த வழியா போவான், வேற வழியா போவான், அந்த டைம் லைனும் அப்படியே சேஞ்ச் ஆகும். இந்த சீக்வன்ஸ் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இவனுக்கும் லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு. இவனோட தாட் ப்ராசஸ் என்னன்னா, ஓகே இந்த டைரி வந்துருச்சு, இது ஃபியூச்சர் டைரி தான், இதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப் கொண்டு போவோம், நம்ம லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சு இந்த பையன் யோசிச்சு போயிட்டே இருக்கான். அப்ப என்ன ஆகுது, அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த டெஸ்ட்ல எல்லா பசங்களும் தலையை பிச்சுக்கிறாங்க. சார் இது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், நீங்க எல்லாம் நடத்தவே இல்லை சார், ஆனா டெஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தம்பி எல்லாம் 2 வாரத்துக்கு முன்னாடி நடத்தியாச்சு, ஒழுங்கா எழுதுறா டெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவன் ஜாலியா எனக்கு தான் எல்லா ஆன்சரும் தெரியுமே, படிக்கவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் பார்த்து எழுதிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு ஒரு பொண்ணு மட்டும் அவனை திரும்பி பாக்குறா. ஏன் இப்படி பாக்குறா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். அப்ப அந்த பொண்ணு ஒரு விஷயம் என்ன பண்றா, கிளியே வச்சு விளையாடிட்டு இருக்கா. அப்ப சார் கேட்கிறாரு, என்னம்மா விளையாடிட்டு இருக்க நீங்க அப்படின்னு. சார் இல்ல சார் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ஸோ அதனால கிளே வச்சு விளையாடிட்டு இருக்கேன், டெஸ்ட் எல்லாம் முடிச்சிருக்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, சரி மத்தவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கா. கிளாஸ் முடிஞ்சு போறப்போ நம்ம பையன் வந்து அந்த பொண்ணோட டேபிளுக்கு வந்து பாக்குறான். பார்த்தா அந்த மீறு மீறுவோட டால் ஒன்று வச்சிருக்கான். இந்த பொண்ணுக்கு எப்பறம் மீறு மீறு தெரியும், ஒருவேளை இந்த பொண்ணும் ஃபியூச்சர் டேரிக்கு சம்மந்தப்பட்டவளா இருப்பாளா அப்படின்ற மாதிரி நம்ம பையன் யோசிச்சுட்டே. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவன் போன்ல பாக்குறப்போ டெட் எண்டுன்னு சொல்லி வருது. என்னடா இது டெட் எண்டா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அந்த பொண்ணு வரா. டெட் எண்டுனா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கனா, உன் லைஃப் இதோட முடிய போகுது அப்படின்ற விஷயத்த சொல்றா. லைஃப் இதோட முடிய போதா, என்னமா நீ சொல்ற, ஆமா இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாமே எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்றப்ப, ஐயோ இந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சிருக்கா போல இருக்கு, நம்ம காலி தான் இங்கிருந்து ஓட்டுருவோண்டான்னு சொல்லி அங்க வந்து அலர் அடிச்சு ஓடுறான். இவன் ஓடிக்கிட்டே இருக்கும் போது இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவன் எந்த இடத்துக்குலாம் போறானா அந்த எல்லா இடத்துக்கும் அவன் முன்னாடியே போய் நிக்கிறா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, இந்த பொண்ணுக்கு எல்லா விஷயமும் தெரியுதே அப்படின்னு சொல்லி அலர் அடிச்சு ஓடி போய் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்குள்ள போயிடுறான். போயிட்டு உடனே லிஃப்ட்டுக்குள்ள போயிட்டு 14th ஃப்ளோர் அழுத்திட்டு, அப்பா அப்படியே அந்த பொண்ணு கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சு போயிட்டு இருக்கான். அப்ப என்ன அது லிஃப்ட் மூட போற நேரம், அப்படியே அந்த பொண்ணு வந்து லிஃப்ட்டுக்கு நடுவில் அப்படியே கையை வச்சு அப்படியே லிஃப்ட் திறக்கிறான். இவனுக்கு ஹார்ட் டபால் 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 நட்டிக்குது. ஐயோ இந்த பொண்ணு ஏதோ பண்ண போறாடா அப்படின்ற மாதிரி சொல்லி கிட்ட வரா. வந்துட்டு என்ன பண்றான்னா அப்படியே போனை காட்டுறான். போனை காட்டினோன்னா இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னது போனை காட்டுறாள் இவ, அப்ப இவனுக்கு ஃபியூச்சர் தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம போய் யோசிச்சுட்டே இருக்கும்போது, என்ன ஏதாவது பண்ண போறியா, என்ன ஏதாவது அடிக்க போறியா அப்படின்ற மாதிரி சொல்லி அவனோட டெக்கை வச்சு அவன் அட்டாக் பண்றதுக்கு வரா. அப்ப அவன் என்ன பண்ணா, லிஃப்ட் கிஸ் அடிக்கிறான். அடிச்சோட நம்ம பையனுக்கு ஒரு ஹார்ட் டபால் டபால் அடிச்சிருந்தது இப்போ கொஞ்சம் காம் ஆகுது. என்னடா இந்த பொண்ணு லிஃப்ட் படிக்கிறா ஃபர்ஸ்ட் டைம் வேற அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த சீக்வன்ஸ் முடிஞ்சு அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, எனக்கும் நல்லா தெரியும் நீ என்ன கொல்லவே மாட்டேன்ட்டு, அது உனக்கும் தெரியும், என்னோட டைரியில அதான் சொல்லியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, ஓகே உன் டைரியில இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சொல்லுமா அப்படின்ற மாதிரி நம்ம பையன் யோசிச்சு. அப்ப அந்த பொண்ணு ஒரு விஷயத்த என்ன சொல்றான்,
உன்னை கொல்றதுக்கு ஒரு ஆள் வந்துட்டு இருக்கான், அதனாலதான் உனக்கு டெட் எண்ட் வந்திருக்கு, நீ அங்கிருந்து தப்பிச்சு வரதுனால நீ தப்பிச்சிடுற. என்னோட டைரியில வந்து பார்த்தனா நீ என்னென்ன பண்ண போற, உனக்கு என்னென்ன நடக்க போகுதுன்ற ஃபுல் லிஸ்ட் இதுல வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்றான். எப்படி உனக்கு அதெல்லாம் வரும்? எவ்ரி 10 மினிட்ஸ் வந்து நீ பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் நான் என் டைரியில நோட் பண்ணுவேன். அதனால நீ 10 மினிட்ஸ்ல உனக்கு என்னென்ன நடக்க போதோ எல்லாமே எனக்கு இதுல அப்டேட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆடா சனியனே, இந்த பொண்ணு என்ன ஸ்டாக் பண்ணிட்டு இருக்காளா இவ்வளவு நாளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அவன் 14th ஃப்ளோர் கொடுத்தாலும் அந்த 14th ஃப்ளோர் போனா அவன் செத்துருவான்றதான் சீக்வன்ஸ். அவன் என்ன பண்றான், 14th இருந்து 17th ஃப்ளோர் போடுறான். 17th ஃப்ளோர் இவங்க போறாங்க. அப்ப அவங்க கிட்ட என்ன விஷயத்த சொல்றான்னா, உன்னை நான் என்ன ஆனாலும் உன்னை நான் காப்பாத்துவேன், உனக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலா நம்ம பையனுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பொண்ணு தான் இருக்கலே செம்ம ஹாட்டஸ்ட் பொண்ணு, எல்லாருமே வலிவாங்க, ஆனா இந்த பொண்ணு இவ்வளவு நாளா நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப இவங்க ஒரு பிளான் பண்றாங்க. என்னன்னா, அவன் வருவான், வரப்போ அவனை கரெக்டா நீ வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்றப்போ, எப்படிமா அவனை கொல்றது, அவன் சீரியல் கில்லரு, அவனை எப்படி நான் கொல்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்போ இவ ஒரு ஐடியா சொல்றேன். என்னன்னா, போனு தான் வந்து லைஃபோட கனெக்ட் ஆயிருக்கு, நீ அந்த போனை மட்டும் டேமேஜ் பண்ணி இல்லை உடச்சிட்டாலோ அந்த ஆள் வந்து அப்படியே இறந்து போயிடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லி இவங்க எல்லாம் பிளான் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா என்னன்னா, இவங்க வீடியோ கால பாத்துட்டு இருக்கான், அவன் எங்க வரா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவன் வரதையும் இங்க வீடியோ கால பாத்துட்டே இருக்கு. நம்ம பொண்ணு யூனோ வந்து என்ன பண்றான்னா, ஒரு டீகாய் மாதிரி அவன் அட்டாக் பண்ண போறா. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவன் என்ன பண்றான், இந்த பொண்ணு வராலே இவ்வளவு கொல்லணும்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து வரப்போ நம்ம பையன் வந்து கையில இருந்து டெக் எடுத்து அப்படியே அவன் போன்ல அட்டாக் பண்றான். அந்த போன்ல குத்துனோன்னு என்ன ஆகுதுன்னா, இவனோட நெஞ்சில ஒரு பெரிய ஹோல் மாதிரி வந்து அப்படியே அவன் வந்து மறைஞ்சு போறான். உடனே இவனு ஒரு விஷயத்த சொல்றான், என்ன அவ்வளவுதானே, ஒரு ரத்தம் கூட வரல அப்படியே செத்து போயிடுறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல, இந்த பொண்ணு எங்கிருந்து வந்திருக்குன்னு தெரியல, இவ்வளவு வல்கரா பேசுது அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ நம்ம பையன் என்னன்னா இந்த கடவுள்கிட்ட போய் கேட்கறான், யோ என்ன எனக்கு மட்டும் தான் நீ இந்த பவர் கொடுத்துருக்கேன்னு நினைச்சா ஊர்ல இருக்க எல்லாரும் கொடுத்து வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, நான் என்ன உனக்கு மட்டும் கொடுத்துருக்கேன்னு என்னைக்காவது சொன்னா, இந்த பவர் ஒரு யூனிக்கான பவர், உனக்கு மட்டும் இல்ல உன்ன மாதிரி இன்னொரு 11 பேருக்கு நான் கொடுத்து வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ ஒரு ஸ்டேடியம் மாதிரி ஒரு இடத்த கூட்டு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா இவன மாதிரி பவர் யூசர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நிக்கிறாங்க. அப்ப எல்லாருமே வந்து பார்த்தோன்னா, ஒன் நீ செமையா பண்ணிட்டடா, நீ இந்த அளவுக்கு பயங்கரமா அட்டாக் பண்ண நாங்க நினைச்சு கூட பார்க்கல, கண்டிங்கா பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இருட்டா இருக்காங்க, ஐடென்டிஃபை பண்ண முடியல அவங்க ஃபேஸையும் சரி அவங்களோட உடம்பையும் சரி. இப்போ என்னன்னா, இந்த கோஆர்டினேஷன் பண்ணக்கூடிய இந்த கடவுள் இருக்கால, ஸ்பேஸையும் டைமையும் கண்ட்ரோல் பண்ற கடவுள், அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா தான் இந்த கேமுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க, அதாவது என்னோட பவரும் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் உங்களுக்கு தரப்போறேன். அது எப்படின்னா, நீங்க இருக்கக்கூடிய 12 பேரும் ஒருத்தர் வந்து சாவடிச்சோ இல்ல ஏதாவது பண்ணி அவங்கள நீங்க கிளியர் பண்ணிட்டு யார் கடைசியா ஸ்டே பேக் ஆவறீங்களோ அவங்களுக்கு நான் மொத்த பவரையும் கொடுத்துட்றேன், நீங்க தான் அடுத்து ஸ்பேஸ் அண்ட் டைமிங் கண்ட்ரோல் பண்ண போறீங்க. அப்படி பாக்குறப்போ இந்த பையன் ஃபர்ஸ்ட் இருக்கான்ல, அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளை வந்து இப்பதான் கொண்டு இருக்கான். அவனை பாக்குறப்ப எனக்கே பெருமையா இருக்கு, இவனை மாதிரி ஒரு கண்டிங்கான ஆளை பாக்குறப்போ மேபி இவன் சக்சஸ்ஃபுல்லா ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே செம்ம ஜெலஸானவங்க. டேய் இந்த அளவுக்கு கண்டிங்கா இருக்கியா, எங்க டார்கெட்டே நீ தாண்டா அடுத்து அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரும் இவன் மேலே ஃபோக்கஸ் வைக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு சில ஆள் வந்து ஒரு சில விஷயங்களை டவுட் மாதிரி கேட்கறாங்க. என்ன நடக்குதுன்னா, நாங்களும் எதிர்பார்க்காம டைம் டு டைம் ஒரு சில விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு போன்ல நடக்கக்கூடிய ஃபியூச்சர் எல்லாமே, அது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. என்னன்னா, இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த ஆபத்தை இருந்து நீங்க தவிர்த்து போறப்போ உங்களோட டைம் லைன் கம்ப்ளீட்டா மாறும், வேற சீக்வன்ஸுக்கு மாறும், அதை நீங்க அவாய்ட் பண்ற விஷயமா அது ஒரு இண்டிகேஷனு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் டவுட் என்ன கேட்கறாங்கன்னா, எனக்கு அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா டெட் எண்ட்னு சொல்லி வருது, அதுல இருந்து நான் எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, டெட் எண்ட்னு வருதுன்னா உங்களை யாரோ கொல்றதுக்கு ரெடியா வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்புறம் அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அதுதான் கேமு, அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு நடக்கக்கூடிய கேம் தான் அந்த விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ இவங்க எல்லாருமே பயங்கரமா ஒரு மாதிரி சஸ்பென்ஸ்ஃபுல்லா இருக்கானுங்க. அப்புறம் இவங்க எல்லாரோட இன்டென்ஷன் என்னன்னா, கண்ணே நம்ம பையன் 1 மேலதான், அதாவது இவன் தான் வந்து 1 மெம்பர், சரியா, ஆல்ரெடி 3 கொண்டுட்டாங்கல்ல, சோ இவன் 1ன்றனால எல்லாருமே வந்து 1 அடுத்த டார்கெட் நீ தாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாருமே அப்படியே அங்கிருந்து மறைஞ்சு போறாங்க. நம்ம பையனுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்டா டே என்ன வச்சு செய்றீங்களேடா, நான் கேட்டேனடா இந்த மாதிரி எனக்கு பவர் வேணும்னு சொல்லிட்டு, நீங்களா எப்ப உள்ள போட்டு என்ன சாவடிக்கிறீங்களேடா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம பையன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப யூனோவை பாக்குறான். யூனோ என்ன சொல்றான்னா, என் லைஃபே நான் உனக்காக தரேன்டா, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ உயிரோட இருப்ப, நீ தான் அந்த கேம் ஜெயிப்ப அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அது நாளைக்கு பார்க்கலாம். Until then, bye from your Hariharan from Anime Soul Channel. Thank you.